பிருந்தா ராஜ்டி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணசனூர் தொகுதி தண்டலைமேடு ராஜ் பிரதர்ஸ் அண்ட் தெற்கு நெல்லியம்பட்டி அண்ட் திருப்பஞ்சலி. உங்களில் ஒருவன் ராமராஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசுகிறேன். வீடியோகான் ஃப்ளாட் டிவி ஒன்று வந்துச்சு. அது ஏபிஎல் ஃபால்ட்டாக இருந்துச்சு. ஏபிஎல்ங்கிறது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் லெவல் கண்ட்ரோல். அதாவது நம்மளுக்கு வந்து படம் வராது, பேச்சு மட்டும் வரும். ஆனால் பிரைட்னஸ் அதாவது வெளிச்சம் அதிகம் வராது. அது எப்படின்னு சரி பண்ணிட்டேன். ஏபிஎல் வோல்ட்டு 5 வோல்ட் வரல. அந்த ரெசிடென்ஸு 100K ரெசிடென்ஸு ஓப்பன் ஆகிடுச்சு. அது வேறு ரெசிடென்ஸ் போட்டு அந்த வோல்டேஜெலாம் அளந்துக்கு பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்கள். என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன். வீடியோக்கான ஃப்ளாட் டிவி ஒன்று வந்துச்சு. அது பிரைட்னஸ் வரல. இது வந்து டிவி ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆடியோ நல்லா வரும், வெளிச்சம் வராது. இது கான்ட்ராஸ்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது பிரைட்னஸ் வரல. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கும்போது ஏபிஎல் ஃபால்ட்டு. ஏபிஎல்னா ஆட்டோமேட்டிக் பிரைட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனு. அது எல்ஓடியிலேருந்து ஒரு 5 வோல்ட் வரணும், அது வரல. இது முன்பு ஆப்ஷனு. இந்த வீடியோக்கான மாடலு, ஃப்ளாட் மாடலு. ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இதே வீடியோகான் மாடலு. இது மாடலு பாருங்கள். இது வந்து பின் போர்ஷனு. இதுதான் மாடலு. அது வந்து ஃப்ளாட் மாடலாக வரும். வீடியோகான் ஃப்ளாட் மாடல். ஒரு பேசிக் வோல்ட் அனுப்போம். இது +P 110 வோல்ட்டு. அடுத்தது வர்டிகல் வோல்ட்டு 24 வோல்ட்டு. அடுத்தது வந்து சிஸ்டம் வோல்ட்டு 11 வோல்ட்டு. அடுத்தது ஆடியோ வோல்ட்டு. ஆடியோ வோல்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆடியோ வோல்ட்டு 24 வோல்ட்டு. ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது நெக்குக்கு போகிறது 180 வோல்ட்டு. அதுவும் கரெக்டாக இருக்குது. 180 வருது, அதுவும் கணக்காக இருக்குது. அடுத்த செக்ஷனுக்கு பார்க்கும்போது இது பட்டர்ஃப்ளை ஐசி கம்பெனி கிட்டு. அடுத்த வோல்ட்டு பார்க்கும்போது இது ஏபிஎல் வோல்ட் வருது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 180லேருந்து இது பிரிஞ்சு வரும். 100K போட்டு அந்த ஏபிஎல் வோல்ட்டு 5 வோல்ட்டாக மாறும். பாருங்கள், வரல பாருங்கள். இது ஏபிஎல் வோல்ட்டு 0.1 தான் வருது. ஏபிஎல் வோல்ட் வரல. அந்த ரெசிஸ்டன்ஸு என்னன்னு நம்ம கழட்டி பார்ப்போம். இது வந்து 5 வோல்ட்டு, 200 வோல்ட்டு 5 வோல்ட் வருது. ரெசிஸ்டருக்கு முன்னாடி வோல்ட்டு வருது, பின்னாடி வரல. இந்த சைடு வோல்ட்டு வரணும், அந்த ஏபிஎல் வோல்ட்டு வரணும், 5 வோல்ட்டு வரணும், வரல. அந்த ரெசிஸ்டர் தான் ஃபால்ட்டு. அதை கழட்டி என்னன்னு செக் பண்ணுவோம் பாருங்கள். இந்த சைடு வோல்ட்டு வரல. அதுக்கு முன்னாடி வச்சா அந்த சைடு வோல்ட்டு வருது பாருங்கள். வோல்ட்டு வரல, சுத்தமாக வரல. அந்த சைடு வச்சா வோல்ட்டு வருது. பற்றியா அந்த சைடு காமிக்கிது வோல்ட்டு. இந்த சைடு நமக்கு வோல்ட்டு 5 வோல்ட்டு வந்தால் தான் அந்த ஏபிஎல் வோல்ட்டு வேலை செய்யும். ஆனால் வரல. ரெஜிஸ்டரை கழட்டிட்டேன், செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எந்த ஒரு ஓம்ஸுமே வர மாட்டேங்குது பாருங்கள். எந்த ஓம்ஸுமே காமிக்கல பாருங்கள். இதே வேறு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம புதுசு 100K ப்ரௌனு, பிளாக்கு, எல்லோ 100K பாருங்கள். இது 100K காமிக்குது பாருங்கள். 100K இது இந்த ரெசிஸ்டர் இது நல்லா இருக்குது. இது வேல்யூ காமிக்குது பாருங்கள். அது வேல்யூ காமிக்கலை. அது கணக்காக காமிக்குது பாருங்கள். வேல்யூ 100K காமிக்குது. அந்த ரெசிஸ்டர் கழட்டிட்டு அதை அந்த லொக்கேஷன் உள்ள ஏரியா, அந்த வட்டம் போட்டிருக்கோம்ல, அதை தான் அந்த 100K ரெசிஸ்டன்ஸு. இது போர்டுக்கு முன்பக்கம் உள்ளது. அதான் நான் மார்க் போட்டு காமிக்கிற பாருங்க. அந்த கலர் கோடு இது ப்ரௌனு, பிளாக்கு, எல்லோ சேர்ந்தது தான் ரெட்க்கு. அந்த புது ரெசிஸ்டன்ஸ் மாற்றிட்டேன், 100K மாற்றிட்டேன். இந்த சைடு வோல்ட்டும் பாருங்கள் 5 வோல்ட்டு வருது. அந்த சைடு பாருங்கள் 180 வோல்ட்டு வருது. அந்த நெக்குக்கு போடுறது சப்பலை வருது. அதுலேருந்து தான் பிரிப்பாங்க ஏபிஎல் வோல்ட்டு பாருங்கள். 180 வோல்ட் வருது. அதுலேருந்து பிரித்து 5 வோல்ட் பாருங்கள். 5 வோல்ட்டு வருது. இதுதான் ஏபிஎல் வோல்ட்டு. ஏபிஎல் வோல்ட் வந்தால் தான் ஏபிஎல்னு வேலை செய்யும். இது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் கண்ட்ரோல். இதுதான் நம்ம அந்த பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் அந்த ஏபிஎல் வோல்ட்டு. இந்த சைடு வர்றது பாருங்கள். ப்ரௌனு, பிளாக்கு, எல்லோ 100K இதான் ரெசிஸ்டன்ஸ். மாற்றிட்டேன், ரெசிஸ்டர் மாற்றிட்டேன். அப்புறம் லைட்டாக டச் பண்ணுறேன். எப்படி படம் வருது டச் பண்ணிட்டேன். 5 வோல்ட் வருது. முன்னாடி படம் வருது. என்ன படம் வருதா? தூக்கம் பாருங்க, படம் வருது. வைக்கிற பாருங்க, படம் வருது. இதுக்கே படம் வருது. நல்லா இருக்கா படம்? ஆடியோவும் நல்லா இருக்குது. இதை நம்ம இந்த இடத்துல தான் நம்ம லொக்கேஷன் அந்த ரெசிஸ்டர் தான் பண்ணிட்டு மாற்றிட்டேன். படம் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள்.
எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ரெட்டில் இருந்து சிவப்பு மாறிடுச்சு. டிவி ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ ஸ்க்ரீன் வருது பாருங்கள். ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சு பாருங்கள். ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சு. அடுத்து ஏவியை மாற்றிட்டேன். படம் வருது பாருங்கள். ஏவியை மாற்றிட்டேன். படம் வருது. படமும் நல்லாயிருக்கு, ஆடியோ நல்லாயிருக்கு. ரொம்ப செம்ம சூப்பராக இருக்குது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்த பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.